தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட்டிங்குள்ள வந்திருக்கேன். ஸோ ஏதாவது என் நடுவில் என்னால் பேச முடியலன்னா பேர் பண்ணிக்கோங்க. நான் சசிகலா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. டைமண்ட் டைரக்டர் அது எப்படி இந்த பொசிஷன் நான் எடுத்தேன் அப்படிங்கறத ஒரு சிம்பிளா ஷார்ட்டா சொல்றேன். ஆக்சுவலி நான் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எண்டில் ஏதோ ஒரு என்னமோ இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன், நான் திங்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன், மித்தபடி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற தாட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் உள்ளேயே வந்தேன். என்னால முடியுமா, முடியாதா, பண்ணுவேனா, இன்கம் வருமா, சரி ஓகே ஏதோ ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்தா போதும் அப்படிங்கிற தாட்ல தான் நான் உள்ளேயே நுழைஞ்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கஷ்டங்கள். ஏன்னா அது கொரோனா டைம் அண்ட் அதுவும் இல்லாம மேரேஜ் ஆகி 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த 15 இயர்ஸும் நாங்க பட்ட கஷ்டங்கள், அடைச்ச கடன்கள் அவ்வளவு இருக்கு. ஸோ எல்லா கவலையும் ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா, வேற ஒரு பிசினஸ்ல அடிபட்டு சரி அத வந்து நம்ம மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் நான் வெஸ்டேஜ்குள்ள ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். நான் ஒரு கான்பிடென்ட்டே இல்லாம தான் இருந்தேன். ஆனா போக 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 ஒரு விஷயம், நான் மீட்டிங்கே பார்க்காம தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் மேலலாம் அவ்வளவா எனக்கு எப்படி சொல்றது, ஒரு ஒரு பிலீவே இல்ல, ஒரு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா என்னது இது மீட்டிங்கா, ஓகே ஓகே எனக்கும் இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படிங்கிற தாட்ல தான் நான் ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நாள் ஆக 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 போக 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 கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது, இதுல ஏதோ சம்திங் இருக்கு. ஒன்லி பிகாஸ் ஆஃப் சரவணன் சாரோட ஸ்பீச். அவரோட ஸ்பீச் அண்ட் யூடியூப் அது மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் இந்த இடத்துல டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்திருக்கவே மாட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏப்ரல் எண்ட்ல ஜாயின் பண்ணேன், நான் ஒர்க்கே பண்ணல. மே மந்த் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். மே ஜூன் 2 மாசம் நான் போட்ட அத்தனை எஃபர்ட் எவ்வளவு அதாவது நிறைய நெகட்டிவ்ஸ் நான் வீட்டுல பார்த்தேன். என்னோட வீட்லயே என் ஹஸ்பண்ட், ஈவன் என்னோட அம்மா அப்பா எல்லாருமே என்ன நக்கலா பார்த்தாங்க, சிரிச்சாங்க, கண்டபடி பேசினாங்க. உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னாங்க. என்ன ஒரு 200 ரூபாய் சம்பளம்ங்கிற, 1000 ரூபாய் சம்பளம்ங்கிற, இதுக்கு போய் இவ்வளவு சந்தோஷப்படுற அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலயாவது நான் ஒர்க் பண்ணிருப்பேன். கண்டிப்பா 12 மணி நேரத்துக்கு மேல நான் ஒர்க் பண்ணிருப்பேன். ஒர்க் பண்ணி வெறும் 1000 ரூபாய் வாங்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. சோ வீட்டுல சொன்னேன். ஆனா அவங்க வந்து சிரிச்சாங்க. சரி நீ என்னதான் பண்றேன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல வீட்டுல பயங்கர சண்டையாச்சு. அது வேற விதமா போச்சு. எதையுமே காதுல வாங்காம நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்தது. எதையுமே நான் காதுல வாங்காம நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஜூன் மந்த் எண்டு முடிஞ்சு ஜூலை மந்த்ல ஸ்டார்டிங்லயே பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷன் அடைஞ்சேன். எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டேன்? 2 மாசம். 3வது மாசம் ஸ்டார்டிங்ல பிரான்ஸ் டைரக்டர். அதே ஜூலை மந்த்லயே சேம் மந்த் சில்வர் டைரக்டர் வித் எல்ஓபி ஒரே மந்த்ல. அது வரைக்கும் வெறும் 200 ரூபாய் 1000 ரூபாய் இன்கம் வாங்கிட்டு இருந்தேன்னா, ஜூலை மந்த்ல சேம் மந்த் 2 டபுள் ப்ரமோஷன் வித் எல்ஓபி. என்னோட இன்கம் 24,000 ரூபாய். லைஃப்ல நான் அந்த சம்பளத்தை நான் எங்கேயுமே நான் வாங்கினதே கிடையாது. பார்த்ததுமே எனக்கு வீட்டுல அவ்வளவு ஒரு கண்ணீர் கண்ணுல. வீட்டுல என்ன இது என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. என்னோட லைஃப் லாங் என்னோட ட்ரீம் சேலரி 24,000 அப்படின்னு காட்டினேன். எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க. அப்பதான் நெகட்டிவா பேசின அத்தனை பேருமே அடுத்து எவ்வளவு சம்பளம் வரும், நெக்ஸ்ட் மந்த் எவ்வளவு வரும், ஓ இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி அப்படியே டோட்டலா வீட்டுல சேஞ்ச் ஆனாங்க. சோ யாரெல்லாம் உங்களை கூட்டிட்டே இருக்காங்களோ அவங்க அவங்க வேர்ட்ஸ் எதையுமே நீங்க மைண்ட்ல போட்டுக்காம நீங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருங்க. சோ நான் ஜூலை மந்த்ல சில்வர் டைரக்டரா, அதுக்கு அடுத்தது ஸ்டார் டைரக்டர், கோல்ட் டைரக்டர், தென் ஸ்டார் டைரக்டர் ஆனேன். 3 மந்த் எலிஜிபிள் பண்ணேன் ஸ்டார் டைரக்டர். கார் ஃபண்டும் எடுத்தேன் போன மந்த். இப்போ நான் டைமண்ட் டைரக்டர். சோ கொஞ்சம் யோசிங்க. நான் வந்து ஆரம்பத்துல நான் வந்து அவ்வளோ டீம்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணல அப்படின்னா இந்த அளவுக்கு என்னோட டீம்ஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் சொல்லியிருப்பாங்களே ஒரு வார்த்தை, ராயல்டி இன்கம் அப்படின்னு. நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்காதுல்ல. அந்த ராயல்டி இன்கம் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது உங்க தலைமுறைக்கு வரக்கூடிய ஒரு இன்கம். நீங்க ஒர்க் பண்ணல அப்படின்னாலும் நீங்க சேர்த்து வச்ச பிசினஸ், நீங்க சேர்த்து வச்ச உங்களோட டீம், நீங்க ஃபார்ம் பண்ணி வச்ச ஸ்ட்ராங் பண்ணின உங்களோட டீம்ஸ், நீங்க ஒர்க் பண்ணலைனாலும் அந்த கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல கூட உங்களோட டவுன்லைன்ஸ் உங்களுக்கு இன்கம் கொடுப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் ராயல்டி இன்கம். அதுதான் நான் இப்போ கடந்த 1.5 மாசமா எனக்கு ஹெல்த் சரியில்லை, என்னோட டீம்ஸ் சரியா பார்க்க முடியல,
போன மந்த் எனக்கு இந்த போன மந்த் என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா, சும்மா இல்லங்க 5 டிஜிட் இன்கம். 62,000 இன்கம் கிடைச்சது வித் கார் ஃபண்ட் அண்ட் டிராவல் ஃபண்ட். ஸோ யோசிச்சு பாருங்களேன். இதே ஆக்சுவலி சொல்லணும்னா நான் வந்து ஒரு டீச்சர். இந்த 3 மந்த் வந்து நான் டீச்சிங் ஜாபையும் வந்து ரிசைன் பண்ணியிருக்கேன். லீவ்ல இருக்கேன். ஆனா எனக்கு சேலரியே குடுக்கல. பிகாஸ் நான் ஒர்க் பண்ணல. எனக்கு டீச்சிங்க்கு எனக்கு சேலரி குடுக்கல. ஆனா நான் பண்ணி வச்ச இந்த பிசினஸ் ஸ்டார்டிங் 3 மாசம் நான் போட்ட எஃபர்ட், நான் ஃபார்ம் பண்ணின அந்த டீம்ஸ் எனக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல எனக்கு வெஸ்டீஜ்ல மட்டும் நான் ஒர்க்கே பண்ணலைனாலும் 62,000 இன்கம். வேற எங்கேயாவது குடுப்பாங்களா? வேற எந்த பிசினஸ்லயாவது கிடைக்குமா? கண்டிப்பா கிடையாது. சோ இத உணருங்க ஃபர்ஸ்ட். இத உணருங்க. இதுல ஏதோ சம்திங் இருக்கு. இதுதான் நமக்கு லைஃப்ல கை குடுக்க போகுது. நம்ம தலையெழுத்தே மாத்த போகுது அப்படின்ற ஒரு தாட்ட வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். சோ தேங்க் யூ சார்.